Good morning students, I welcome you to the Shiva online class, and today we are going to discuss a new chapter, the Negotiable Instrument Act 1881. So negotiable, what is negotiable? The word negotiable means transfer from one person to another in return for consideration. So negotiable அப்படினா என்ன அர்த்தம்னா ஒரு பர்சன்ல இருந்து இன்னொரு பர்சனுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்றது என்னன்னு சொல்லுவோம் negotiable அப்படினு சொல்லுவோம். இன்ஸ்ட்ருமெண்ட், ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்ன அர்த்தம்? இது வந்து ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட்டு, அதாவது லீகலாக நம்ம என்ன பண்ணுறோம், ஒருத்தருக்கு நம்ம ரைட் கொடுக்குறோம், சரியா? அவங்களுக்கு இந்த ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் பேசிஸில் நம்ம தரோம். ஸோ நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்ன அர்த்தம்? A negotiable instrument is a document which entails a person certain sum of money and which is transferable from one person to another by mere delivery or by endorsement and delivery. அதாவது என்ன அர்த்தம், ஒரு பர்சன்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு நம்ம டெலிவரி பண்ணுறோம், அதாவது certain sum of money வந்து ஒருத்தருக்கு நம்ம பேய்க்கு தரப்போகிறோம். அப்படி தரும்பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், கேஷ் பேசிஸில் இல்லாமல் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் பேசிஸில் நம்ம என்ன பண்ணுறோம், பாஸ் அவுட் பண்ணுறோம். ஸோ நம்மளோட ரைட்ஸை வந்து என்ன பண்ணுறோம், ஒரு பர்சன்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு certain sum of மணியை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் என்னன்னு சொல்லுவோம், நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, what is the definition for the negotiable instrument? According to section 13 of the Negotiable Instrument Act 1881, a negotiable instrument means a promissory note, bill of exchange or a check. ஸோ எந்தெந்த பேசிஸில் negotiable instrument இருக்குது? ஸோ 3 விஷயம் இருக்குது இதில். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராமிசரி நோட், ஸோ ப்ராமிசரி பேசிஸில் நம்ம பண்ணுறது. அண்ட் செகண்ட் இஸ் அ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், பில்லை வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது. மூணாவது வந்து செக்கு பேஸில் நம்ம தரது. ஓகேவா? ஸோ இந்த 3 தான் வந்து நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். So now we are going to discuss about the characteristics of a negotiable instrument. So negotiable instrument ஓட characteristics என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து transferability. ஸோ லீகலாக நம்ம என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு வந்து ரைட்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ வாட் இஸ் தட்? a negotiable instrument is transferred from one person to another without any formality. ஸோ ஃபார்மாலிட்டிஸ் பேசிஸில் எதுவும் இல்லாமல். ஸோ ஃபார்மாலிட்டினா என்ன அர்த்தம், ஸ்டாம்ப் பேசிஸ்லையோ ஃபிக்ஸிங் டியூட்டி வேலையோ இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் நம்ம வந்து சர்டன் ரைட்ஸை வந்து ஒரு பர்சனுக்குலேருந்து இன்னொரு பர்சனுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் என்னென்னு சொல்லுவோம், ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? And next is the title of the holder free from all defects. Defects basis அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபெய்த் இருக்கணும். ஸோ ஒரு பர்சன்ட் இருந்து இன்னொரு பர்சனுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது 2 பேருக்கு நடுவுலையும் வந்து ஒரு குட் ஃபெய்த் இருந்தால் மட்டும்தான் அதுக்கான வேல்யூஸ் வந்து செல்லுபடி ஆகும், சரியா? ஸோ a person taking an instrument in a good faith or for the value it should be known as a holder in a due course basis. Okay, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபரி டு சூ, அதாவது ஒரு பில்லோ ஒரு ப்ராமிசரி நோட்டோ ஒரு செக் பேஸ்லேயோ வந்து ஒரு டெப்ட்டுக்காக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த 3 விஷயமும் வந்து கொடுக்குறவங்களுக்கு கரெக்டான பர்சனாக இருக்கணும். ஸோ ரைட் ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபரி, ஸோ கொடுக்குறவருக்கு வந்து எல்லா ரைட்ஸும் இருக்குது. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் கேன் ஏபிள் டு ட்ரான்ஸ்ஃபர் டு த ட்ரான்ஸ்ஃபரி, அதாவது ஒரு பர்சன் வந்து லீகலாக என்ன பண்ணலாம், இன்னொரு பர்சனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, ரைட் ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபரி டு த சூ. இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ப்ரிசம்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து எவ்ரி நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் ப்ரெசியூம் டு ஹேவ் இட் ட்ரான் அக்செப்டட். ஸோ கன்சிடரேஷன் பேசிஸில் வந்து நம்ம ட்ரா பண்ணவும் செய்யலாம், அக்செப்ட் பண்ணவும் செய்யலாம். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஹேவிங் ரீசனபிள் டைம், நினச்ச நேரத்துக்கு நம்ம போய் ட்ரா பண்ண முடியாது, அது வந்து ரீசனபிளாக ஒரு சில டைமிங் கொடுத்துருப்பாங்க. அந்த ரீசனபிள் டைமிங்குள்ளே நம்ம அந்த மெச்சூரிட்டி பீரியட்குள்ளே போய் அதை நம்ம என்ன பண்ணணும், ட்ரான் பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த மெச்சூரிட்டி பிஃபோர், அதாவது பிஃபோர் தட் மெச்சூரிட்டி டேட் வரைக்கும் அதை நம்ம இது பண்ணாமல் பிஃபோர் த மெச்சூரிட்டி டேட்லேயே போய் நம்ம அந்த சர்டன் சம் ஆஃப் மணியை வந்து வித்ட்ராவல் பண்ணிக்கணும். ஓகேவா? லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா when a negotiable instrument has been lost it is presumed to have been duly stamped. சப்போஸ் கொடுத்த negotiable instrument-ஐ வந்து அந்த பர்சன் வந்து லாஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா அதுக்கான கன்சர்ன் டீட்டெயில்ஸ் அது டியூலி ஸ்டாம்ப்டு ஆகிருக்காது. ஆனால் அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுவாங்கன்னா மொத்தத்துக்கு லாஸ் ஆன விஷயங்களுக்கு ஸ்டாம்ப்டு பேசிஸில் அதை கேன்சலேஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த presumptions to the negotiable instrument. And next we are going to see the negotiability and assignability. So negotiability அப்படின்னா என்ன அர்த்தம், negotiability refers to the transferability of all the rights and titles on an instrument. ஸோ மொத்த ரைட்ஸையும் டைட்டில் ஆஃப் த ஓனர்ஷிப்பையும் நம்ம மாற்றுறது தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க, negotiability அப்படின்னு சொல்கிறாங்க. ஷார்ட் ஃபார்மில் சொல்லணும் அப்படின்னா transferability of the negotiable instrument, it should be called as a negotiability. So negotiable instrument-ஓடதை வந்து நம்ம இன்னொரு பர்சனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதை என்னன்னு சொல்லுவோம், negotiability அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அசைனபிலிட்டினா என்ன அர்த்தம் அப்படின்னா, அசைனபிலிட்டி refers to the transferability of the personal properties and rights from one person to the another as a gift or a sale or as a security bills. அதாவது பர்சனலாக ஒருத்தரோட ப்ராப்பர்ட்டியை வந்து ஒரு பர்சனில் இருந்து இன்னொரு பர்சனுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அதை வந்து ஒரு வேளை
கிஃப்டாவோ இல்லை சேல்ஸ் பேசிஸாகவோ நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா it should be known as a assignability. Okay, so that is transferability of the ownership of a goods. அந்த டைட்டில் ஆஃப் ஓனர்ஷிப்பே வந்து நம்ம மாற்றுறது தான் என்னன்னு சொல்லுவோம், assignability அப்படின்னு சொல்லுவோம். What is the difference between the negotiability and assignability? இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்சஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லீகல் ஓனர்ஷிப், அதாவது இது எப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், என்டார்ஸ்மெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னாலே நெகோஷியபிலிட்டி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஆனால் அசைனபிலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா லீகலாக வந்து ரைட்டிங் பர்பஸில் இருந்து டியூலி ஸ்டாம்ப்டு ஆகிருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் வந்து இந்த லீகலாக உங்களோட ப்ராப்பர்ட்டி வந்து ட்ரான்ஸ்ஃபரிங்க்கு வந்து சேரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ். நெகோஷியபிலிட்டி பொறுத்த வரைக்கும் நோட்டீஸ் இஸ் நாட் டு பி a necessary purpose. பட் அசைனபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா இது டெப்டார் பேசிஸில் இருக்கிறதுனால நோட்டீஸ் இஸ் மஸ்ட். ஓகே, லாஸ்ட்டாக நம்ம பார்க்குறது என்னென்னா கன்சிடரேஷன். ஸோ கன்சிடரேஷன் வந்து நெகோஷியபிலிட்டியில் வந்து பர்சியூம்டு தான். ஆனால் அசைனபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி a proof. அதாவது ஒரு பர்சனில் இருந்து இன்னொரு பர்சனுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த கன்சிடரேஷன்றது வந்து ஒரு ப்ரூஃப் பேசிஸில் அவங்க யூஸ் பண்ணாங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் த நெகோஷியபிலிட்டி அண்ட் த அசைனபிலிட்டி. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து என்ன பார்த்தோம், இதை பற்றி பார்த்தது வந்து நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்ன, அதோட ஃபீச்சர்ஸ்னால் என்னன்றதை பார்த்தோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஸோ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் என்ன அர்த்தம்? According to Section 5 of the Negotiable Instrument Act, a bill of exchange is an instrument in a writing containing an unconditional order. So bill of exchange என்னதுன்னா written basisல இருக்கும். இதில் வந்து கண்டிஷனலான ஆர்டர் பேசிஸில் என்ன பண்ணியிருப்பாங்க, signed by the maker. யார் இந்த பில்லை மேக் பண்ணுறாங்களோ அவர் வந்து சைன் பண்ணியிருப்பார். And directing a certain person to pay a certain sum of money. ஸோ என்ன பண்ணுவாங்க, அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் வந்து certain sum of money எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிறத அந்த டீட்டெயில்ஸில் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் டு த ஆர்டர் ஃபார் அ சர்டன் பர்சன் ஆர் டு த பியரர் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட், யாரை அதை பே பண்ணணும், யாருக்கு அது போய் சேரணும், இது எல்லா விஷயமுமே வந்து அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து a bill of exchange is a document in writing. ஸோ ரிட்டன் பேசிஸில் தான் வந்து கட்டாயம் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இருக்கணும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த டாக்குமெண்ட் மஸ்ட் கண்டெயின் an order to pay. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த டாக்குமெண்ட்டுன்றதே வந்து என்னது, பே பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஆர்டர். நெக்ஸ்ட் வந்து த ஆர்டர் மஸ்ட் பி அன்கண்டிஷனல். ஸோ இது கண்டிஷனல் பேசிஸில் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் த இன்ஸ்ட்ருமெண்ட் மஸ்ட் பி சைன்டு பை த பர்சன் ஹூ ட்ராஸ் இட். யார் ட்ரா பண்ணுறாங்களோ அவங்களுக்கான ஸ்பெசிமன் சிக்னேச்சர் அதில் இருக்கணும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இஸ் த நேம் ஆஃப் அ பர்சன் on whom the bill is drawn must be specified. ஸோ பில்லை யார் ட்ரா பண்ண போகிறாங்களோ அவங்களோட நேமும் வந்து இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. And next, the drawer, drawee and payee must also be certain. ஸோ 3 பர்சன்ஸ் இதில் மிங்கிள் ஆகிருப்பாங்க. ஸோ இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் இந்த 3 பர்சனோட நேமுமே வந்து சேர்ந்துருக்கும். ஓகேவா? லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா the amount that is required to be paid must also be specified in the bill. இந்த பில்லோட அமௌண்ட் எவ்வளோ நம்ம பே பண்ணணும் அப்படிங்கிறத அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் மென்ஷன் பண்ணிப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஃபார் த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஸோ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து செக். ஐ ஹோப் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு செக்னா என்னன்றது தெரியும். செக்குனா என்ன அர்த்தம், நம்ம வந்து கேஷ் வந்து எல்லா இடத்துக்குமே கொண்டு போக தேவையில்லை. அதுக்கு பதிலாக நம்ம செக் புக் யூஸ் பண்ணால் போதும். நம்ம பே பண்ண வேண்டிய இடத்துல வந்து செக்கில் வந்து நம்ம அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே ஃபில் ஆகிருக்கும். நம்ம வி ஜஸ்ட் புட் த ஸ்பெசிஃபிக் சிக்னேச்சர், நம்மளோட சிக்னேச்சரை போட்டுட்டு நம்ம எவ்வளோ அமௌண்ட்டை பே பண்ணணும் அப்படிங்கிறத வேர்ட்ஸ்லையும் அண்ட் மோரோவர் நம்பர்ஸ்லையும் நம்ம மென்ஷன் பண்ணி அவங்களுக்கு கொடுப்போம். ஓகேவா? ஸோ வாட் இஸ் அ செக்? செக்கோட டெஃபினிஷன் என்ன? According to Section 6 of the Negotiable Instrument Act 1881 defines a check as a bill of exchange drawn on a specified banker. செக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிஃபைட் பேங்க்கில் மட்டும்தான் நம்ம போய் என்ன பண்ண முடியும், அதை வித்ட்ரால் பண்ண முடியும். ஓகேவா? அண்ட் நாட் எக்ஸ்போஸ் டு பி பேபிள் அதர்வைஸ் தேன் ஆன் அ டிமாண்ட் பேசிஸ். அது வந்து என்ன அர்த்தம்னா, பர்டிகுலர் டேட் அதுக்கு மெச்சூரிட்டி பீரியட் இருக்கும். அவங்க செக்கில் சைன் பண்ண டேட்டில் இருந்து அந்த டிமாண்ட் பேசிஸில் இருக்கிற அமௌண்ட்டை வந்து அந்த மெச்சூரிட்டி பீரியட் முடிகிறதுக்குள்ளேயே போய் அவங்க என்ன பண்ணணும், வித்ட்ராவல் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் அ செக்? இந்த செக்கை வந்து சாதாரணமாக வந்து நம்ம கோட் பண்ணிட முடியாது. இதுக்குன்னு ஒரு சில ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் இன் ரைட்டிங். செக்கில் நம்ம எப்படி எழுதணும்? A check or a bill or a promissory note must be an instrument in writing based only. ஸோ இந்த 3 விஷயமே வந்து ரிட்டன் பேசிஸில் இருக்கிறதுனால செக்கில் நம்ம எப்படி எழுதணுன்றதை கவனி. Though the law does not prohibit a check being written in a pencil. அப்படின்னா என்ன அர்த்தம்,
செக்கில் வந்து நம்ம பென்சிலில் எழுதக்கூடாது. ஸோ பென்சிலில் நம்ம எழுதணும் அப்படின்னா பேங்கர் வில் நாட் பி அக்செப்டட். ஸோ புரியுதா உனக்கு? பேங்கர் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, செக்கை வந்து பென்சிலில் நம்ம எழுதி கொண்டு போயிருந்தோம் அப்படின்னா பேங்கர் அக்செப்ட் பண்ண மாட்டார். அண்ட் மோர் ஓவர் நம்ம கோட் பண்ண அமௌண்ட் கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் ஆர் ட்வைஸுக்கு செக் பண்ணதுக்கப்புறமா தான் அந்த அமௌண்ட்டை அப்ரூவல் பண்ணுவாங்க. ஓகே, unconditional order. ஸோ unconditional order என்ன அப்படின்னா the instrument must contain an order to pay the money. ஸோ இதோட அர்த்தம் என்ன, கொடுத்துருக்க செக் அமௌண்ட்டுக்கு நம்ம மணியை பே பண்ண போகிறோம். ஓகேவா? it is not necessary that the word order or equivalent must be made use to the word or a document of a check. அதாவது ஸோ ப்ளீஸ் அப்படிங்கிற வேர்டே இங்கே தேவையே கிடையாது. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நம்ம என்ன வேர்டில் அங்கே கொடுத்துருக்கோம், பேயோட நேமில் போட்டுட்டு எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம வேர்ட்ஸில் எழுதியிருக்கோமோ, எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம நியூமரிக்கலில் போட்டிருக்கோமோ அந்த அமௌண்ட்டு சர்டனாக என்ன ஆகிடும், உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் இஸ் ட்ரான் ஆன் ஏ ஸ்பெசிஃபைட் பேங்கர் ஒன்லி. ஸோ செக்கை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம், சர்டன் பேங்க்கில் மட்டும்தான் போய் அதை நம்மளால் என்ன பண்ண முடியும், ட்ரா பண்ண முடியும். ஸோ கவனி, the check is always drawn on a specified banker. The customer of a banker can draw the check only on a particular branch of the bank where he has an account. எந்த பிரான்ச்சில் வந்து அவர் அக்கௌண்ட் வச்சுருக்காரோ அந்த பேங்க்கில் தான் போய் அவரால் என்ன பண்ண முடியும், அந்த அமௌண்ட்டை வித்ட்ரால் பண்ண முடியும். ஓகேவா? a certain sum of money only. ஆர்டர் வந்து எப்படி இருக்கோ, என்ன அமௌண்ட் அந்த செக்கில் கோட் பண்ணியிருக்காங்களோ அந்த சர்டன் அமௌண்ட்டை மட்டும்தான் வந்து என்ன பண்ண முடியும், பேமெண்ட்டாக கொடுக்க முடியும். ஓகேவா? And next is the payee to be certain. அப்படின்னா என்ன அர்த்தம், the check must be made payable to a certain person or to the order of a certain person or the bearer to the instrument. அதாவது பேயியோட நேம் என்ன மென்ஷன் ஆகிருக்கோ அந்த certain பர்சனுக்கு மட்டும்தான் அந்த அமௌண்ட்டை வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தான் என்ன சொல்லியிருக்காங்க, பேயி டு பி எ சர்டன். ஸோ நம்ம செக்லேயே வந்து என்ன ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம், பேயோட நேமை வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். ஓகே, அண்ட் சைன்டு பை தி ட்ராயர். இது ரொம்ப முக்கியமானது. செக்கில் வந்து ட்ராயர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, சைன் பண்ணியிருப்பாங்க. இந்த சைனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணும்போது ஸ்பெசிஃபிக் சிக்னேச்சராக அந்த ட்ராயர் என்ன போட்டிருக்காரோ அதே சிக்னேச்சர் தான் வந்து இருக்கணும். ஸோ இந்த சிக்னேச்சர் டேலி ஆனால் மட்டும்தான் அந்த செக்கை வந்து பாஸ் பண்ணவே வைப்பாங்க. ஓகே, next is the payable always on demand. So demand baseல தான் இருக்கும். A check is always payable on demand. The time for its payment is not specified. செக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செக்கை போட்டிருக்க டேட்டில் இருந்து ஒரு certain டேட்டுக்குள்ளே நம்ம அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம வித்ட்ரால் பண்ணிடணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த செக்கோட வேலிடிட்டி முடிஞ்சு போயிடும். சரியா? ஸோ அது வந்து என்ன அர்த்தம், டிமாண்ட் பேசிஸில் தான் வந்து நம்மளால் செக்கில் இருந்து அமௌண்ட்டை எடுக்க முடியும். ஓகே, once again I'm repeating the features of a check. First is the instrument in writing, unconditional order, drawn on a specified banker only, a certain sum of money only, payee to be a certain, signed by the drawer, payable always on demand. And next we are going to discuss about the differences between the bill of exchange and check. அதாவது bill of exchangeக்கும் செக்குக்கும் உள்ள differences என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டிஃப்ரென்ஸ் வந்து ட்ரான். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் ட்ரான்ன்றது வந்து ஒரு பர்சனோட பிளேஸில் தான் இருக்கும். ஸோ ஒரு இன்க்ளூடிங் ஒரு பேங்கராக கூட இருக்கலாம். ஓகே, ஒரு பர்சனாக அதில் ரெப்ரசென்ட் பண்ணிப்போம். ஆனால் செக்கோட பேசிஸில் பார்க்கும்போது ஒரு பர்டிகுலர் பேங்க்கை தான் ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த பேங்க்கில் போனீங்க அப்படின்னா நம்ம அமௌண்ட்டை வித்ட்ராவல் பண்ணலாம். சரியா? ஸோ ட்ரானோட பேசிஸில் பார்க்கும்போது இது ரெண்டுத்துக்குமே இதுதான் டிஃப்ரென்சஸ். செகண்ட் பார்த்தீங்கன்னா பேயபிலிட்டி. ஸோ பேயபிலிட்டி பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் வந்து இட் இஸ் பேயபிள் ஆன் டிமாண்ட் ஆர் ஆன் த எக்ஸ்பைரி ஆஃப் அ சர்டன் பீரியட். ஸோ டிமாண்ட் பேசிஸ்லேயும் இருக்கும், சர்டன் பீரியட் பேசிஸ்லேயும் இருக்கும். ஆனால் செக்கை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஒன்லி ஆன் அ டிமாண்ட் ஒன்லி. ஸோ அந்த சர்டன் டேட்குள்ளே போய் அதை நம்ம என்ன பண்ணணும், வித்ட்ரால் பண்ணிடணும். ஓகே, வேலிடிட்டி பேசிஸ். வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா பில் மேட் payable to bearer on demand is viewed by which you as per the section RBI யோட ஆக்ட் பிரகாரம் தான் bill of exchange ஓடதில் நடக்கும். ஆனால் செக்கோட இதில் பார்க்கும்போது a check it should be drawn payable to bearer on demand is perfectly valid. ஸோ பர்ஃபெக்டாக அந்த செக் இருந்தால் மட்டும்தான் அதை என்ன பண்ணுவாங்க, வேலிடிட்டி அப்படின்ற போட்டுட்டு பேங்கர் வந்து சைன் பண்ணுவார். ஓகே, அக்செப்டன்ஸ். ஸோ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சோட டைம் ஆஃப் அ பில்லை வந்து ட்ராயி வந்து அக்செப்டட் பண்ணுவார். சரியா? ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் a check does not require any acceptance. பேங்கர் செக் பண்ணி அந்த அமௌண்ட்டை கோட் பண்ணால் மட்டும்தான், மற்றவங்க யாருமே வந்து அதை அக்செப்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஓகே,
நெக்ஸ்ட் இஸ் த கிரேஸ் பீரியட். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சோட கிரேஸ் பீரியட் பார்த்தீங்கன்னா ஒன்லி 3 days தான். அந்த 3 daysக்குள்ள அந்த பில்லோட வேல்யூவே க்ளோஸ் ஆகிடும். ஆனால் செக்கை பொறுத்த வரைக்கும் நோ டேஸ் ஆஃப் கிரேஸ் ஆர் அலவுட் இன் த கேஸ் ஆஃப் செக். பட் சிம்பிள் ரீசன் என்ன அப்படின்னா பேபிளான டிமாண்ட் பேசிஸில் இருக்கிறதுனால அந்த டிமாண்டிங்கோட டேட் முடியறதுக்குள்ளே நம்ம போய் அந்த செக்கை வித்ட்ரால் பண்ணணும். ஓகேவா? நோட்டீஸ் when a bill is dishonored, notice of dishonor is necessary. அதாவது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சோட வேல்யூ வந்து டிஸ்ஆனர் ஆகிடுச்சு அப்படின்னா நோட்டீஸ் ஆஃப் டிஸ்ஆனர் இஸ் நெசசரி. ஆனால் நோட்டீஸ் இஸ் நாட் ஷுட் பி நெசசரி ஃபார் அ செக். செக்குக்கு நோட்டீஸே கிடையாது. ஓகேவா? செட் ஃபாரின் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆர் ட்ரான் இந்த செட் ஆஃப் 3. ஓகேவா? பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பேஸில் ஃபாரின் பில்லாக இருந்தால் 3 செட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் செக்கை பொறுத்த வரைக்கும் செட்டுன்றதே கிடையாது. ஓகே? டிஸ்கவுண்டிங் பில் கேன் பி டிஸ்கவுண்டட் வித் எ பேங்க். எல்லா டைப்ஸ் ஆஃப் பில்லும் வந்து கட்டாயம் வந்து டிஸ்கவுண்டிங் ஆகிருக்கும் பேங்க்கில். ஆனால் செக்கை பொறுத்த வரைக்கும் எந்த அமௌண்ட்டுமே வந்து டிஸ்கவுண்டட் ஆகிருக்காது. செக் கேனாட் பி டிஸ்கவுண்டட். ஓகே? நெக்ஸ்ட் வந்து கிராசிங். பில் கேனாட் பி கிராஸ். பில்லு வந்து எப்பயுமே வந்து நம்ம கிராஸ் பண்ணவே மாட்டோம். ஆனால் செக்கை வந்து எப்பயுமே என்ன பண்ணுவாங்க, ரைட் சைட் கார்டரை ஒரு கட்டாயம் வந்து என்ன பண்ணுவாங்க, செக்கை வந்து கிராஸ் பண்ணுவாங்க. அந்த கிராஸ் பண்ணினால் தான் வந்து அந்த செக்கோட வேலிடிட்டியே இருக்கும். டிஸ்ஹானர் ஆஃப் அ பில் there is a practice of noting and protesting. இந்த பில்லை டிஸ்ஆனர் பண்ணுறதுக்கு எப்படி இருக்கும், நோட்டிங் அண்ட் ப்ரொட்டஸ்டிங்கோட பர்பஸ்க்காக தான் பண்ணுவாங்க. பட் இது வந்து செக்கில் கிடையாது. ஓகே? ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் தி செக். ஐ ஹோப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ கிளாஸ் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸோட கண்டினியூஷனை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.